Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 11th Standard Maths Volume 2 Chapter 10 Differential Calculusல Example 10.9 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். Differentiate, இதில் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். y equal to sin of x square. சரியா? இப்போ இதில் சைன்னு போட்டு இதோட ஆங்கிள் வந்து x square. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். வெறும்ன சைன் அப்படின்னா இதுக்கு மீனிங்கே கிடையாது. இதுக்குள்ளே என்ன இன்புட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது தான் அதுக்கு வந்து அதோட மீனிங்கே இருக்குது. சரியா? ஸோ எப்போவுமே சைன் எக்ஸ்ன்னு இருக்கணும். ஆனால் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல வேறு என்னமோ இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதை நம்ம என்னென்னு ட்ரீட் பண்ணிக்கணும்? எக்ஸாக ட்ரீட் பண்ணிக்கணும். எக்ஸ்ன்னு இதை நீங்கள் நினச்சிக்கோங்க மனசில். இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன போடுவோம்? y டேஷ் அப்படின்னு போடுவோம். சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயரை நான் எக்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? சைன் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. சைன் எக்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன்? காஸ் எக்ஸ் இல்லையா? அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். காஸ் எக்ஸு, ஆனால் எக்ஸ்ன்னு போடக்கூடாது. எதை எக்ஸாக நினச்சிக்கிட்டோமோ அந்த ஆங்கிளை தான் நம்ம இங்கே போடணும். சரியா? சைன் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் எக்ஸு தான். ஆனால் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அதை தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இதோட இன்னும் நமக்கு சம் முடியலை. எதை எக்ஸாக நினச்சிக்கிட்டோமோ அதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? நமக்கு 2x. அதை வந்து ஏற்கனவே இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ப்ராடக்டில் போடணும். சரியா? இதுக்கப்புறம் இதோட நீங்கள் சம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் தர மாட்டாங்க. எப்போவுமே இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம ஆங்கிள்னு சொல்லிட்டோம். 2x வந்து பக்கத்தில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்த ஆன்சர். இதை நம்ம பக்கத்தில் போடும்போது என்ன ஆகிடும்? இந்த 2xும் ஆங்கிள் மாதிரி ட்ரீட் ஆகிடும். 2xங்கிறது ஆங்கிள் கிடையாது இல்லையா? அதனால் என்ன பண்ணணும்னா இந்த 2xை எப்போவுமே நம்ம முன்னாடி போட்டுக்கணும். இது வந்து அரேஞ்ச்மெண்ட்டு தான். நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஆன்சரை அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக எழுதுறோம். அவ்வளோதான். அப்போ 2x cos of x square, இவ்வளோ தான் இதோட டிஃப்ரென்ஷியேஷன். நம்ம புக்கில் வந்து யூன்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸாமில் போடணுன்னு அவசியமே கிடையாது. இப்படி போட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். y equal to sin square x. எப்போவுமே ஒரு சம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பவர்லாம் வந்ததுன்னா முதல்ல எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான். சரியா? அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறத எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான். ஆனால் ஏன் மேடம் இங்கே எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணல? இங்கேயும் பவரில் தானே இருக்குது அப்படின்னாக்க இதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பாருங்கள். சைன் ஆஃப் எக்ஸு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நமக்கு தோணும். சரியா? அதனால தான் எக்ஸ் ஸ்கொயரை நான் முதல்ல எக்ஸ் ஸ்கொயரை வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்மெட்டுக்கு எடுத்துக்கவே கூடாது. இந்த சம்முக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸே தான் இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே எக்ஸ் இருக்கிறதுல வேறு என்னமோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வேறு என்னமோ இருந்ததுன்னா அதை எக்ஸாக நினச்சிக்கிட்டு அதை முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸே இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. அதனால் எதையுமே நம்ம எக்ஸ்ன்னு நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இது வந்து எக்ஸ் பவர் என். இந்த இடத்துல பவர் வந்ததுன்னா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. அப்போ இதில் எதை மேடம் எக்ஸாக நினச்சிக்கணும்னா இந்த சைன் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது மொத்தத்தையும் நீங்கள் எக்ஸாக நினச்சிக்கோங்க. இப்படி எக்ஸாக நினச்சிக்கிட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. சைன் ஸ்கொயர், சைன் கியூப், காஸ் கியூப், டேன் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் வந்தாலே அந்த சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ் அதெல்லாத்தையும் நம்ம எக்ஸாக நினச்சிக்கணும். சரியா? இப்போ சைன் எக்ஸை நான் எக்ஸாக நினச்சிக்கிட்டேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன டிஃபரன்ஷியேஷன் பார்ப்போம்? நம்ம 2xன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இதோட டெரிவேட்டிவ் என்ன வரும் அப்படின்னாக்க 2 போட்டுட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்? எதை எக்ஸாக நினச்சிக்கிட்டோமோ அதை போடணும். எதை இங்கே எக்ஸாக நினச்சிக்கிட்டோம்? சைன் எக்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டோம். ஸோ 2 sin xன்னு வந்துடும். இவ்வளவு லென்த்தி ப்ரொசீஜர் எனக்கு புரியல மேடம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் இருக்கா? எப்போவுமே எக்ஸ் பவர் என்ன இந்த என் வந்து முன்னாடி வந்துடுமா? ஸோ 2வை முன்னாடி போட்டுக்கோங்க. ஒரு பவரை கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்போ 2 sin xன்னு வந்துடும். இன்டூ மறுபடியும் சைன் எக்ஸ் வந்து எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இருக்குது இல்லையா? அப்போ சைன் எக்ஸை ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எதை நம்ம எக்ஸாக ட்ரீட் பண்ணுறோமோ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் எது இருக்கோ அதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ப்ராடக்டில் போடணும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு காஸ் எக்ஸ்னு கிடைக்கும். இப்போ இதோடையும் சம்மை விட்டுறலாம். இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 sin x cos x இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. இது எதோட ஃபார்முலானா சைன் 2xோட ஃபார்முலா. 2 sin x cos xங்கிறது sin 2x. இதோட டிஃப்ரென்ஷியேஷன் முடிஞ்சுது.
இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான், அது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு y டேஷ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.